திருமணம் வேணாமுங்க கும்பிட்டு கேட்கிற செவி கொடுங்க குழந்தை திருமணம் வேணாமுங்க கும்பிட்டு கேட்கிற செவி கொடுங்க பெண் குழந்தைகளும் படிக்கணுங்க பாதுகாக்கணும் எல்லோருங்க நாம பாதுகாக்கணும் எல்லோருங்க. வணக்கம். நாங்கள் கடலூர் மாவட்டம், அதாவது சலங்கை சுமன் கலைக்குழு மூலமாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு கல்வராயன் மலையில் கரியாலூர் என்ற ஒரு கிராமத்தில் இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நாங்கள் நடத்த வந்திருக்கோம். இந்த கலை நிகழ்ச்சியோட நோக்கம் நம்ம தமிழக அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு 7 மாவட்டங்களில் நடைபெற்று இருக்கு. அதில் எங்கள் மாவட்டத்துக்கு கொடுத்த வாய்ப்பை எங்களது சலங்கை கலை மூலமாக, அதாவது பாடல், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், வீதி நாடகம் போன்ற கலைகள் மூலமாக இந்த மலையில் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து சொல்லிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 80-70 நிகழ்ச்சிகள் மேலே நாங்கள் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 30 நிகழ்ச்சிகள் இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் முடிச்சிருவோம். இன்றைக்கி இந்த ஊரில் நாங்கள் மக்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து சிறப்பு நடத்துவோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னென்னா, குழந்தை திருமணத்தை தடுப்போம், வளரிளம் பருவ கர்ப்பத்தை தவிர்ப்போம். இது எந்த ஏரியாங்கிற மாதிரி டீட்டெயில் சொல்கிறேங்க, எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுனேன். கல்வராயமலை, கரியாலூர். கல்வராயமலை தான் மெயின். பரவாயில்ல சொல்லுங்கள், ஊர் பேரை சொல்லுங்கள். ஓகேவா? கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பேசுங்க, நான் பார்த்து. இன்னைக்கு நாங்கள் வந்துருக்கிறது அதாவது வெள்ளிமலை பக்கத்தில் இருக்க கரியாலூர் கிராமத்தில் வந்திருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி குழந்தை திருமணத்தை தடுப்போம், வளரிளம் பருவ கர்ப்பத்தை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாதீங்க, படிக்க வைங்க, அவங்கள சிறு வயதிலேயே திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கம். அரசு சொன்ன அந்த விஷயங்களை நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டு இருக்கோம். இதை கேட்குற நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10, 9, 8 என்ற எண்ணை நாங்கள் முக்கியமாக மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய நோக்கம் என்னென்னா, குழந்தைகளை பாதுகாக்கணும். பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாலியல் தொல்லையோ வந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் யாருக்கு, அதாவது போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம், நம்ம மருத்துவமனையில் இருக்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம், மற்றும் நம்ம வில்லேஜ் நர்ஸ் வராங்கள்ல அவங்கள்ட்ட சொன்னாக்க பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. அதான் எங்களுடைய நோக்கம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மருத்துவமனை மூலமாக கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி முடிப்போம். அதனால் மக்களாகிய நீங்கள் எல்லாரும் குழந்தை திருமணத்தை தடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கண்டினியூ பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்று சொல்லுங்க. கண்டினியூ பண்ணுங்க. 2006 குழந்தைகள் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு. இந்த சட்டத்தின்படி 18 வயசு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கும் 21 வயசு கீழே இருக்கிற ஆம்பளை பையனுக்கும் கல்யாணம் பண்ண ஒரு இடத்துல நின்று பேசுங்க. அதெல்லாம் ஒன்று சொல்லுங்க. 2006 குழந்தைகள் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு. 18 வயசு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கும் 21 வயசு கீழே இருக்கிற ஆம்பளை பையனுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க வளரில பருவத்தினர் கர்ப்பம் ஆயிடுவாங்க. இந்த வளரில பருவ கர்ப்பத்தினால அவங்க கர்ப்ப காலத்துல பல சிக்கல்களை சந்திக்கிறாங்க. கர்ப்ப காலத்துல கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் குழந்தை பிறக்குது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைகள் குறைஞ்ச மாசத்துல பிறந்துடுறாங்க. குழந்தை குறைஞ்ச இடையிலையும் பிறக்கிறாங்க. பிரசவ நேரத்துல தாய் செய்ய இறக்குற நிலைமையும் வருது. இதெல்லாம் நம்ம தடுக்கணும் தான் இந்த குழந்தை திருமணம் வேணாம், வளரில கற்பம் வேணாம்னு சொல்றோம். அது மட்டும் நாங்க சொல்ல, போக்சோ சட்டங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் எதுக்காக வேண்டி அப்படின்னா, குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா போக்சோ சட்டத்தின் மூலியமா இரட்டை ஆயுள் தண்டனை அவங்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்குறோம். அந்த சட்டத்தின் மூலியமா இது இந்த சட்டத்துல இந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னா 1971 இந்திய கருக்கலைப்பு சட்டத்தின்படி அந்த குழந்தைய வச்சுக்கலாமா இல்லை அந்த குழந்தை வேணாமான்னு முடிவு எடுக்கிறது அந்த பெற்றவங்க கையிலையோ அந்த டாக்டர் கையிலையோ இல்லையோ அந்த குழந்தைய சுமக்கிற அந்த கருவை சுமக்கிற அந்த பொண்ணோட கையில தான் இருக்குது அந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமாங்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போலாம் வளரில பருவத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றத்தையும் சேர்த்து தான் இந்த வீதி நாடகத்து மூலயமா நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். மக்களாகிய நீங்கள் இதை உங்களுக்குள்ளே வச்சுக்காம இதுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாருமே குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது, வளரின பருவத்திலே கர்ப்பமாகக்கூடாதுங்கிறத வெளியில் எல்லாத்துக்கும் சொல்லும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.